Hi, life is full of learning and mistakes. யாராவது உங்கள் மிஸ்டேக்கை சுட்டி காட்டினா அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கோங்க. எனக்கு ஏன் அவங்க தவறை சுட்டி காட்டுறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ உங்கள் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறாங்களோ இல்லை குத்தி காட்டுறதுக்கு சொல்கிறாங்களோ, நிஜமாகவே நீங்கள் பண்ண விஷயம் தவறாக இருக்குது, அதை கண்டிப்பாக திருத்திக்கணும், மாற்றியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மாற்றிக்கோங்க. நிறைய தடவை நமக்கு நம்ம செய்கிற தப்பு என்னன்னே தெரியாது. ஏன்னா நமக்குள்ளே இருக்க ஒரு ஆழ்மன நம்பிக்கை என்னென்னா, நம்ம செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, நீ பண்ணுற சில விஷயங்களில் இந்த விஷயமெல்லாம் தப்பாக இருக்குது, இதை நீ மாற்றிக்கிட்டேன்னா உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பர்சன் சொல்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது சரிதான், இல்லை அவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இல்லாட்டி நகர்ந்து போயிடுங்க. அட் த சேம் டைம் அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நிஜமாகவே நீங்கள் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதை திருத்த பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான்லாம் வந்து கவிதை கட்டுரை ஏதாவது ஒன்று எழுதுகிறப்ப நிறைய பேர் வாசிச்சுட்டு அதுக்கு விருப்ப குறியீடு இட்டுட்டு போயிடுவாங்க. சில பேர் படிச்சுட்டு சொல்லுவாங்க, செல்வா நீங்கள் இங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, இங்கே இந்த வார்த்தை வராது, இங்கே வந்து இந்த வார்த்தை தான் வரும், இங்கே இது தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 20 பேர் படித்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து அந்த தப்பை வந்து நோட்டிஃபை பண்ணி நம்மக்கிட்ட சொல்லி அதை திருத்தணும், நம்ம எழுத்தில் இருக்க அந்த பிழையை வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா அத்தனை பேருக்கு மத்தியில் என் தப்பை சுட்டி காட்டி என்னை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும். சில பேர் சில நேரம் சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க, நான் உங்கள் தப்பை சுட்டி காட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கோவம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எழுத்தை வந்து அவங்க தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டதால நம்ம கோவப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னா அந்த பதிவோ கவிதையோ கட்டுரையோ தப்பாகவே காலம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாருமே படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சின்ன தப்பை கூட இவங்க வாசித்து ஒழுங்காக எழுத மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது திருத்துறதுக்கு உண்டான நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்க. ஸோ யாராவது உங்களுடைய தவறை வந்து தவறு அப்படின்னு சொன்னாங்கன்னா மனப்பூர்வமாக ஏற்று அதை எவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து திருத்தணுமோ திருத்திக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவறை திருத்துறீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து கொஞ்சம் மேம்படும். ஏன்னா வாழ்க்கை வந்து கற்றுக்கிறதுல தான் இருக்குது. நம்ம தவறுகள்லேருந்து கற்றுக்கிறதுல தான் வாழ்க்கையே இருக்குது. ஸோ இதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.